வணக்கம், வாழ்க வளமுடன். வெட்டவெளி அகில ஆற்றலின் வணக்கம். மூலப்பொருள். வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் மாதவன், பெங்களூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நாம் ஒரு வெட்டவெளி அகில ஆற்றலின் மூலப்பொருள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேச இருக்கிறோம். இது அதனுடைய முன்னுரை. மனிதனின் அறிவு பயணம் வெளி உலகை பற்றியது. அது இருப்பின் மூலத்தை ஆராய்வதில் இருந்து ஆரம்பிக்கிறது. சில கேள்விகள்: எங்கிருந்து இப்பிரபஞ்சம் தோன்றியது? அது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் உண்டா? வெறுமை எனப்படும் வெளி உண்மையில் வெறுமையா? இந்த கேள்விகள் மெய்யுணர்வு நோக்கிய மனிதனின் நிலையான தேடல்களாக இருந்து வருகிறது. அறிவியல், தத்துவம், ஆன்மீகம், இந்த மூன்றும் இந்த கேள்வியிலே ஒருங்கிணைந்து இருக்கிறது. ஐன்ஸ்டைனின் சார்பியல் கோட்பாடு பொருள் என்பது உறைந்த ஆற்றல் என்று கூறியது. குவாண்டம் புலக் கோட்பாடு அதையும் கடந்து இடமே ஆற்றல் புலன்களின் தளம் என விளக்கியது. அதாவது வெட்டவெளி வெறுமை அல்ல, அது ஆற்றலின் கருவறை. வெட்டவெளி என்ற சொல்லின் பின்னணியில் உள்ள மாபெரும் உண்மை அதுதான். அது வெறுமை அல்ல, அதுவே அனைத்து ஆற்றல்களின் மூலப்பொருள், அனைத்து இருப்புகளின் தாய், அனைத்து இருப்புகளின் இயக்கங்களின் மௌனம். நாம் காணும் ஒளி, பொருள், உயிர், சிந்தனை அனைத்தும் வெட்டவெளியின் வெளிப்பாடுகளே. அந்த வெட்டவெளி தன்னைத்தான் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் அதை உலகம் என காண்கிறோம். அதன் மௌன நிலையில் அது சுத்த ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஆதாரத்தை கருத்திலும் அனுபவத்திலும் அணுகும் முயற்சி அறிவியலின் வாதங்களையும் தத்துவங்களின் கண்ணோட்டங்களையும் ஒரே தளத்தில் இணைக்கிறது. மனித உணர்வு தன் மூலத்தை நோக்கும் அந்த நொடியில் வெட்டவெளி தன்னை அறிகிறது. அன்பர்களே, இன்னும் நாம் வெட்டவெளியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் வெட்டவெளி ஒரு அறிமுகம். மனிதன் வெட்டவெளி என்ற சொல்லை கேட்டவுடனே நினைப்பது வெறுமை, இல்லாமை, நிலையற்றது என்று. ஆனால் உண்மையில் வெட்டவெளி என்பது இல்லாமையின் பெயர் அல்ல, அது அனைத்திற்கும் முன் இருந்த மௌன பூரணத்தின் பெயர். வெட்டவெளி என்ற சொல்லின் பொருள். தமிழில் வெட்டவெளி என்பது வெட்டிய இடம், வெறுமை அல்லது நிலையற்ற வெளி என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த சொல் 2 அடுக்குகளை உடையது. ஒன்று வெட்டி, வடிவற்றது, பிடிபடாதது. வெளி, அனைத்தையும் தாங்கும் தளம். அதனால் வெட்டவெளி என்பது வடிவற்ற ஆனால் தாங்கும் தளம். அனைத்து உருவங்களும் தோன்றி மறையும் அடிப்படை நிலை. பண்டைய தத்துவங்களில் வெட்டவெளி எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். பழைய இந்திய சிந்தனையில் எதைய ஆகாசம் என்று அழைத்தனர். ஆகாசத்திலிருந்து காற்று, பின் அக்னி, நீர், மண்
அதாவது அனைத்து தத்துவ பொருட்களும் பௌதீக பொருட்களும் ஆகாசம் என்னும் அடிப்படையிலிருந்து வெளிப்படுகின்றன. அந்த ஆகாசம் வெறும் அல்ல, அது பூரணத்தின் தலம். அதில் தான் இயக்கமும் ஒளியும் உயிரும் தோன்றுகிறது. மேற்கத்திய தத்துவத்திலும் இந்த உண்மையை வித்தியாசமாக கூறுவார். Parmenides says, what is cannot come from what is not. அதாவது இருப்பு இல்லாமையிலிருந்து தோன்ற முடியாது. அதனால் வெட்டவெளி இல்லாமை அல்ல, அது அமைதியான இருப்பு. இப்பொழுது அறிவியலின் பார்வையில் வெட்டவெளியை கவனிக்கலாம். வெறுமை என்பது வெறுமை அல்ல. குவாண்டம் புல கோட்பாடு, குவாண்டம் ஃபீல்ட் தியரி சொல்லுகிறது, ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு வித் fields, and even when there are no particles, these fields still have energy. அதாவது நாம் வெற்றிடம் என்று நினைக்கும் இடமே அணுக்கள் துகள்கள் இல்லாத நிலையில் கூட ஆற்றல் அலைகளால் நிரம்பி உள்ளது. இதனை 0 பாயிண்ட் எனர்ஜி அல்லது வேக்யூம் எனர்ஜி என்பார்கள். இதிலிருந்து விளங்குவது என்னவென்றால், வெட்டவெளி என்பது பூரண மௌனத்தில் இருக்கும் ஆற்றல் நிலை. அது ஆற்றலின் கருவறை, விதை தளம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தத்துவத்தில் எப்படி சொல்கிறாங்க, அப்படி பார்க்கும்போது வேதாந்தத்தில் எல்லாவற்றுக்கும் ஆகாசமே ஆதாரம் என்று கூறுகிறார்கள். வேக்யூம் இட் செல்ஃப் ஆஸ் எனர்ஜி. ஒரு பக்கம் தத்துவம் அதனை சச்சிதானந்தம் என்று பேசுகிறது, மற்றொரு பக்கம் அறிவியல் அதனை குவாண்டம் ஃபீல்டு வேக்யூம் என பேசுகிறது. இவை இரண்டும் இணைந்து சொல்வதாவது, வெட்டவெளி வெறுமை அல்ல, அது உயிரும் அறிவும் கொண்ட புலம். இப்பொழுது மனித உணர்வில் வெட்டவெளி எப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம். நம் மனத்தின் அடிப்படையிலும் ஒரு வெட்டவெளி இருக்கிறது. சிந்தனைகள் தோன்றுமின் ஒரு மௌன இடம் காணலாம். அந்த இடமே மனதின் வெட்டவெளி. அதிலிருந்து சிந்தனை உருவாகி மறைகிறது. பிரபஞ்சமும் அதே மாதிரி தான். வெட்டவெளியில் இருந்து ஆற்றல் தோன்றுகிறது. அந்த ஆற்றலில் இருந்து பொருள், உயிர், உணர்வு வெளிப்படுகிறது. அது மீண்டும் வெட்டவெளியாக மறைகிறது. அன்பர்களே, வெட்டவெளி என்பது வெறுமையின் பெயர் அல்ல, அது அனைத்திற்கும் ஆதாரமான அமைதியான ஆற்றல் நிலை. அது மௌனமாக இருப்பினும் அதிலிருந்து அனைத்தும் பேசுகிறது. அது காட்சி அற்றதாக இருப்பினும் அதில் தான் ஒளி தோன்றுகிறது. அது அசையாமையாக இருப்பினும் அதில் தான் இயக்கம் உருவாகிறது. வெட்டவெளி பூரணத்தின் மௌனம், ஆற்றலின் தாய். இத்துடன் வெட்டவெளி அறிமுகம் முடிகிறது. நாம் அடுத்து பொருள், ஆற்றல், இடம் அனைத்தும் ஒன்றே. அந்த ஒன்றின் 3 முகங்கள் தான் பொருள், ஆற்றல், இடம் என்று பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.